வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானை பூஜிக்கிற எல்லாருக்குமே பிரதோஷம் பற்றி தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிரதோஷம் எல்லா கிழமைகளிலையும் வரும். ஞாயிற்றுக்கிழமையில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லிட்டு 7 கிழமைகளிலையும் வரும் கண்டிப்பாக. ஆனால் சனி பிரதோஷம் மட்டும் எப்போவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன். சனி பிரதோஷத்தப்போ கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். மற்ற பிரதோஷத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரே கூகுள், அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதோஷத்துக்கும் ஒரு பலன் இருக்கான். அது நான் பார்த்தேன், நான் படித்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னா நமக்கு, அதாவது பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாமே ஒன்றா சேருமா. நமக்கு துன்பங்கள் நிறைய, இந்த துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். அதில் அந்த துன்பங்கள் நீங்கிற ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்க பிரதோஷத்தை நம்ம வழிபடுறது மூலமாக நமக்கு கிடைக்குமா. திங்கட்கிழமை பற்றி சொல்லவே வேணாம். திங்கட்கிழமை அப்படின்னாலே அது சிவபெருமானுக்கான கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திங்கட்கிழமையில் நம்ம பிரதோஷ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குமா, மன வலிமை கிடைக்குமா. அந்த மனசில் நிறைய அந்த சஞ்சலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தெளிவாயிட்டு நமக்கு ஒரு வழி கிடைக்குமா. அதுவே செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம், பிரதோஷ வழிபாடப்போ நம்ம கலந்துக்கிட்டோம், இல்லை வீட்டில் இருக்க சிவபெருமான நம்ம படமோ இல்லை லிங்கமோ வச்சுருப்போம்ல, அந்த பிரதோஷத்தப்போ நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகளும் நோய் பிரச்சனைகளும் நீங்குமா. இந்த புதன்கிழமையில் வர பிரதோஷத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இது கல்விக்கான ஒரு பிரதோஷம். நல்லா படிக்கணும், எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்ல அறிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த புதன்கிழமையில் வர பிரதோஷத்தை நம்ம வழிபடலாமா. வியாழக்கிழமையில் வர பிரதோஷத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த கிரக தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்குமா. அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு வழி கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷத்தை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். சனி பிரதோஷத்துக்கு வந்துடலாம். ஏன் இந்த சனி பிரதோஷம் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த விதமான தோஷங்கள், எந்த விதமான கஷ்டங்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கிடுமா. சனி பகவானால் ஏற்படுற எந்த வித துன்பங்களாக இருந்தாலும் அது நீங்கிடுமா. ஒரே ஒரு பிரதோஷத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கூட 120 வருடங்களாக பிரதோஷம், 120 வருஷங்கள் கலந்து கொண்ட ஒரு பிரதோஷத்துக்கு சமமாக தீமைகள் எல்லாம் அகலும். சிவபெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் சனி பிரதோஷத்தப்போ ஏன் கோவிலெல்லாம் கூட்டமாக இருக்குது, ஏன் குறிப்பாக சனிக்கிழமை வர பிரதோஷத்தை எல்லாரும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும், ஏன் இது மட்டும் இப்படி, ஏன் இந்த நாள் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டக்குன்னு கூகுள் பண்ணி பாருங்கள், கூகுளில் எல்லாமே இருக்குது. கூகுளுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணலை, நான் அப்படி தான் தெரிஞ்சுப்பேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புதுசு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.